ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குட்டி விவசாயி நெல் பாருங்கள், பசுமையான இருக்கிறது நெல் போட்டிருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட்டு அறுவடை பண்ணிவிட்டு செம கட்டியிருக்காங்க. அதை பார்க்க போகிறோம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், முன்னாடி போயிட்டே இருக்கேன், அப்படியே கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணுறேன். இப்போ நடந்து போயிட்டே இருக்கேன், வயலுக்கு சைடில் போயிட்டே இருக்கும். முன்னாடி ரோட்டில் பாருங்கள் வண்டிலாம் போயிட்டுருக்கு. அப்படியே ரைட் சைடு பார்த்தாங்களா, அப்படியே இன்னொரு நெக்ஸ்ட் வயல் இருக்குது பாருங்கள். அதுதான் வந்து நெல் செமையிலே இருக்குது பாருங்கள். கட்டியாச்சு, கட்டிட்டு எல்லாம் கட்டி வச்சு நெல்லுக்கு செம வச்சாச்சு வயலில். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெல் தூக்குறத எப்படின்னு பார்க்க போகிறோம். நெல் செம தூக்கி டிராக்டரில் ஏற்றுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். போயிட்டு டிராக்டரி முன்னாடி நிற்கும். அப்போ அதில் பாருங்கள் எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள். இப்போ தூக்குவாங்க, தூக்கி போட்டுருக்காங்க. தாத்தா தூக்கி போட்டுருக்காங்க மேலே பாருங்கள். இன்னும் மேலே போய் அப்படியே பாருங்கள் மேலே ஏற்றுக்கிறாங்க பாருங்கள். சின்ன பொண்ணு எடுக்கிறாங்களா, அவங்க தெரியுதுங்களா பாருங்கள். வயலில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு, அக்கா பொண்ணு 6வது தான் படிக்கிறாங்க. என்ன அறிமை ஓடி ஓடி வேலை செய்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நான் வேலை செய்கிறது பார்க்கணுங்க. இந்த மாதிரி குழந்தை சின்ன வயசில் 6வது படிக்கும்போது இந்த மாதிரி வேலை செய்கிற பொண்ணுங்களாம் நான் பார்த்ததில்ல. ஆனால் எங்கள் அக்கா பொண்ணு நல்லா வேலை செய்கிறாங்க, பரவாயில்லைங்க. விவசாயிகள் இந்த மாதிரி விவசாயம் பண்ண ஆளுங்க 4 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக விவசாயம் முன்னுக்கு வருங்க. படிக்கிறவங்கன்னு பிரச்சனை இல்லை, படிங்க. படித்தோடனே இந்த மாதிரி வேலை செய்யுங்க. வேலை செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வேலை செய்கிற பொண்ணு நான் இங்கே தான் பார்த்துருக்கேன். எங்கள் அக்கா பொண்ணு தான். மற்ற பொண்ணுங்க செய்கிறாங்களா இல்லையா, இனிமேல் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க, இந்த விவசாய காப்போம். எங்கள் பேமலமாக எடுக்கிறாங்க பாருங்கள், ஓடி ஓடி எடுக்கிறாங்க பாருங்கள். என் குட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ குண்டாக இருக்கான்னு. அவன் 8வது தான் படிக்கிறான். எப்படி வேலை செய்யணும் பாருங்கள். ஓடி ஓடி வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள். பேக்கில் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. இந்த மாதிரி இயற்கை ரசித்துக்கு பழகுங்க. நம்மளுக்கு விவசாயம் தான் முக்கியம். விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி விவசாயி கண்டிப்பாக வீடியோ பார்த்தாங்களா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது மாதிரி குட்டீஸ்லாம் வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயி கொஞ்சம் விட்டு கொடுக்காம கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ வீடியோ பாருங்கள், பார்க்காம போங்க, கிளிக் பண்ணி விடாதுங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ முழுசாக பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எண்டு வரைக்கும். அது என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இது லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஒன்றும் அந்த அளவுக்கு தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு விவசாயம் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போகிறதான்னு இப்போ உங்களோட இஷ்டம். அதை நம்ம கட்டாயப்படுத்தி ஒருத்தரை பார்க்க சொல்லக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் எந்த வீடியோவும். அப்போ தான் விவசாயியோட நிலைமை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா தானான்னு பார்க்கக்கூடாது. ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி எடுத்து போடுறாங்க, அவங்களோட நிலைமை புரிஞ்சு எடுத்து என்ன நடக்குது, அந்த சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குது, அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி ஒவ்வொரு அடிச்சு சேகரிக்கிறாங்க, எப்படி பயிர் நடுறாங்க, எப்படி களை எடுக்கிறாங்க, அந்த மாதிரி விவசாயிகள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டாங்களா உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை பாருங்கள், கிளிக் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி விடாதுங்க இன்றைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி டிராக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. எங்கள் பெரியவர் மேலே இருக்கிறாரு, அவர்லாம் பாரு, அவர் வயசுக்கெலாம் நம்மளே இருக்க மாட்டோம்னு தெரியல. விவசாயம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாங்க, விட்டு கொடுத்துடாதுங்க. உங்களை மாதிரி 4 பேர் வேணுங்க. கண்டிப்பாக விவசாயி பாதுகாக்கணும். இந்த மாதிரி விவசாயி அடிக்கடி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி இயற்கையான ஒரு விவசாயி நெல் இந்த மாதிரி சில பண்டங்கள்லாம் வீடியோ போட்டுருப்போம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நாங்கள் அதுதான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஆர்டர் பாடுறவங்களாம் சும்மா ஆடுறாங்க பாடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் லைக் போடுறாங்க. அவங்களாம் ஒரு டைம் பாஸ் பண்ணுறாங்க. இவங்களாம் இதுதான் உயிர், அதெல்லாம் உயிர், விவசாயி உயிர்ன்ட்டு இதிலே வாழ்கிறாங்க. அவங்களாம் சும்மா ஒரு லைட்டில் எகிட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆட்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் லைக் போடுறது, ஷேர் பண்ணுற, கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த விவசாயம் பாவங்க, இவங்களும் கொஞ்சம் என்ன பாவம் பண்ணாங்க. இந்த மாதிரி மக்களுங்க சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு லைக் போட்டுனா உங்களுக்கு மனசாட்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விவசாயம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். விவசாயம் ரொம்ப பிடிக்குன்னா ஆட்டு கொடுங்க, கிரீன் ஆட்டு, பச்சை ஆட்டு கொடுங்க. விவசாயி பிடிக்காதவங்க ரெட் ஆட்டு கொடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ப்ளூ ஆட்டு கொடுங்க.